ஹலோங்க, எங்க போறோம் இன்னைக்கு? காஸ்கோ. எதுக்கு போறோம் தெரியல. கோல்டு வாங்க போறோம். கோல்டு வாங்க போறோமா? நீங்களும் அப்படிதானே நினைச்சீங்க கோல்டு வாங்க போறேன்ட்டு? நோ, இல்லவே இல்லைங்க. நான் கூட மனுஷன் சர்ப்ரைஸா கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துருவாருன்னு நினைச்சா, சும்மா காஸ்கோ போலாம் வா, அப்படியே ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. காஸ்கோல போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிளான் இல்லாம தான் போனோம். ஆனா எப்படி ஒரு 200க்கு மேல பில்லு வருதுன்னு தான் தெரியலங்க. இது எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குதான்னு தெரியல. என் வீட்டுக்காரர் இந்த பாத்திர பண்டத்தை பார்த்தாலே இவ போய் நின்றுறாளே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு. இந்த கடாயை பார்த்தோன்னே என் வீட்டுக்காரர் தெரிச்சு ஓடிட்டாரு. தயவு செஞ்சு இருக்க பாத்திரத்துல சமைச்சு கூட எனக்கு அதுவே போதும்னு. பட் இந்த பாத்திரத்தை பத்தி சொல்லியே ஆகணுங்க. இது பாத்தீங்க அப்படின்னா செராமிக் அண்ட் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிறனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி வச்சு நம்ம வந்து கிளறும் போது கூட ஸ்கிராச்சஸ் விழாது, லைஃப் லாங் வாரண்டின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த உடனே என் வீட்டுக்காரர் இருக்கிற பாத்திரத்திலே நீ சமைச்சு கொடுனாரு. இருந்தாலும் நான் விடலையே, கண்டிப்பாக இதை ஒரு நாள் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அடுத்து இங்கே ஸ்ப்ரிங்கெல்லாம் வரப்போகுது, செடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. நானும் இந்த செடியை வாங்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து அதாவது எவ்வளோ டிகிரியில் வளரும், இது எப்படிலாம் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் வாங்கியிருக்க செடி பார்த்தீங்க அப்படின்னா -30 டிகிரியில் கூட வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் அதை வைக்கும் போது காட்டுறேன். லாங் வீடியோ யூடியூப்ல இருக்கு மக்களே, செக் பண்ணி பாருங்க டைம் கிடைச்சதுன்னா. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.